அன்புடைய சகோதரர்களே, புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் நோன்பிருந்து அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். விடியற்காலை முதல் மாலை வரை பசியையும் தாகத்தையும் பொறுத்து கொள்ளும் நாம், பசி என்றால் என்ன என்பதை உண்மையாகவே உணர்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சில மணி நேரங்கள் மட்டுமே பசியோடு இருக்கிறோம், ஆனால் ஏழைகளுக்கோ அது அன்றாட போராட்டம். கிழிந்த உடையில் வாழும் பலரின் வாழ்வில் பசி என்பது தினமும் எரியும் அனலாக இருக்கிறது. அல்லாஹ் தன் திருக்குரானில் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் அது கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தக்வா இறை அச்சமுடையவர்களாக ஆவதற்காக சூரா அல் பக்கரா 2 முதல் 183. அந்த தக்வாவின் மிக முக்கிய அடையாளம் ஏழைகளின் துயரத்தை உணர்ந்து அவர்களுக்கு உதவுவதாகும். நம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த வழியில் பசித்தவருக்கு உணவளிப்பதும் நோயாளிகளை நலம் விசாரிப்பதும் சிறந்த பண்புகளாகும். அன்னார் கூறினார்கள், ஒரு நோன்பாளிக்கு இப்தார் கொடுத்தவர் அந்த நோன்பாளியின் நன்மைக்கு சமமான நன்மையை பெறுவார். திர்மிதி. மேலும் தர்மம் செய்வதால் செல்வம் ஒருபோதும் குறையாது என்றும் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதவாறு தூய எண்ணத்துடன் உதவ வேண்டும் என்றும் நபிகளார் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். நோன்பு என்பது வெறும் பசியோடு இருப்பது மட்டுமல்ல, அது பிறரின் பசியை உணர்ந்து கருணையுடன் வாழ கற்றுக் கொடுக்கும் பாடம். இந்த ரமலானில் ஏழைகளுக்கு உணவளிப்போம், ஜகாத் மற்றும் சதகாக்களை வழங்கி அனாதைகளையும் தேவையுள்ளவர்களையும் நினைவில் கொள்வோம். அப்போதுதான் நமது நோன்பு அல்லாஹ்வின் முன்னிலையில் முழுமையான அர்த்தத்தை பெறும். வல்வாழ்புன அல்லாஹ் நம்முடைய நோன்பையும் தர்மங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மை கருணை மிக்கவர்களாக ஆக்குவானாக. இக்கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தகவல் எஸ்ஏ கே முசபிஹு.